கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய வசனம் நமக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த நாளுக்கான வசனம் ஏசாயா 41:10. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். நிறைய பேருக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி சந்தோஷமா கர்த்தரை விசுவாசித்து நன்மைகள் பல கோடி பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ரெண்டு காரியம், பயப்படக்கூடாது, திகைக்க கூடாது. இன்னைக்கு நீங்க பயந்து செத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இந்த கேன்சர் நோயில இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்க முடியும், எனக்கு ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருக்கிறீங்களோ? ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு வேதனையோட இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன்னு. எனக்கு இந்த நான் உன்னோட இருக்கேன்னு சொல்ற இந்த வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு சத்தியமாக என் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனால கர்த்தர் என்னோட இருந்தாருன்னா எனக்கு இந்த நோயெல்லாம் டக்குன்னு போயிடும். இந்த நோய்க்கு நான் பயப்படவே தேவையில்லை, நான் திகைக்கவே தேவையில்லைங்கிற அர்த்தத்துல நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இப்படி வேதனையில வருத்தத்துல பணம் இல்லாத நெருக்கடியான வறுமையான சூழ்நிலையில இருக்கக்கூடிய சிங்குண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவே இந்த வசனம் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. நீ பயப்படுறியா? நீ திகைச்சு போயிருக்கியா? அடுத்து என்ன செய்யறது, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் திகைச்சு போயிருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ திகைக்காத, நீ பயப்படாத, நான் உன்னோடனே இருக்கிறேன். அடுத்து பாருங்க, அவர் என்ன கொடுக்கிறாரு, என்ன விதமான ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாருன்னா, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன்னோட தேவனா இருந்தா போதும். நீ என்னைய சேவிக்கிறியா? நீ என்னைய நம்புறியா? நீ என்னை விசுவாசிக்கிறியா? நான் உன் தேவனா இருக்கனா? அதுதான் முக்கியம். அப்படி இருந்துட்டோம்னா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம்னா ஹெல்ப். நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு ஆட்களை அனுப்புவேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன், அப்படியே கைவிட மாட்டேன். அவர் சொல்றாருல இன்னொரு வசனத்துல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்ப யாருக்கு இந்த ஸ்லாக்கியம்? தேவனை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா அவங்க வேற எங்கேயுமே போக தேவையில்லை, அவருடைய சமூகத்துல உட்காந்துடணும். அவரை விட்டா எனக்கு கதி இல்லை, எனக்கு யாருமே உதவிக்கு இல்லைன்னா அவர் ஒருத்தர் போதும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா செய்வார். பாருங்க, உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதியின் வலது கரங்கிறது நம்மளுடைய கரம் மாதிரி இல்லைங்க, பலத்த கரம். அது அந்த கரத்தினாலதான் அவர் உலகத்தை உண்டு பண்ணின தெய்வம். இந்த நீதியின் வலது கரத்தினால் அவர் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தாங்குவாரு, சுமப்பாரு, தப்புவிப்பாரு, அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அதனால அவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. பயப்படாம தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, நீங்க என் தேவனா இருக்கிறீங்க, நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பிரச்சனையை நோக்கி பார்க்காம உம்மை நோக்கி பார்க்கறேன்ப்பா. என்னைய நீங்க விடுதலை பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, நான் உன் தேவன் சொல்றீங்க, நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொல்றீங்க. யூ வில் ஸ்ட்ரென்தன் மீ அண்ட் யூ வில் ஹெல்ப் மீ. இந்த வார்த்தைங்கெல்லாம் யோசித்து பாருங்க. ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நான் தனிக்கப்பட்டு விட்டுருக்கேன், நான் தனிமையில இருக்கேன், எனக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் பி அ ஹெல்பர். அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் யெகோவா ஈரே. அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு பண நெருக்கடியா, உனக்கு வேலை இல்லாத பிரச்சனையா, திருமணம் ஆகாத பிரச்சனையா, இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காத பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு வீடு இல்லாத நான் ரோட்டில் நிற்கிறேங்கிற பிரச்சனையா, எந்த பிரச்சனைனாலும் உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பதிலாக இருக்கிறாரு. அவருடைய வேதம் போதுமானதாக இருக்கு. அவர் வேதத்தை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. அவர்கிட்ட இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவத்து நிமித்தம் இந்த வியாதி வந்திருக்குதா, இந்த வேதனை எனக்கு வந்துருச்சா, இந்த வறுமை எனக்கு வந்துருச்சா, இந்த பொல்லாப்பு எனக்கு நேரிட்டு இருக்கா, எனக்கு தெரியலப்பா, ஆனால் உங்ககிட்ட நான் வந்தேன்னா எனக்கு சோகம் கிடைக்கும், பலன்
கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நான் உங்களை விட்டு நான் எங்கே போக போகிறேன், நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அந்த மனம் உடைந்த அந்த நிலைமையில நீங்கள் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா, அவர் மனதளவில் மாத்திரம் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்குற தெய்வம் இல்லை. உங்களுடைய நீட், வாட் இஸ் த நீட்? அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்கள் கணவர் இன்னைக்கு இல்லை, நீங்கள் திக்கற்ற ஒரு பெண்ணாயிட்டீங்க, நீங்கள் அனாதை போல நிற்கிறீங்க, நீங்கள் வேதனையில் இருக்கிறீங்க. அப்போ உங்களை ஆண்டவர் நிச்சயமாக விட மாட்டார். இயேசு அப்படிங்க, இயேசு கிட்ட வந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களை மன்னிச்சிருங்க, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் கணவர் இறந்து போயிட்டாரு, என் கணவர் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, என் பிள்ளைங்களை வச்சு நான் வாழ்க்கை நடத்துறது? இப்படிலாம் வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுருங்க. அவர் நிச்சயமா அதுக்கு பதில் கொடுப்பார். அவர் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு நன்மை செய்வார். உங்களை தேடி ஆட்கள் வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் ஓடி வருவாங்க. இன்னைக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இயேசு இருக்கிறாரு. இயேசுவை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து வறண்ட நிலையில இருக்கிறாங்க, காசு பணம் இல்லாம தெருக்கல்ல படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அன்னன்னைக்குள்ள ஆகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா அவங்களுக்கு மனதளவுல அவங்க வந்து கீறப்பட்டிருக்கிறாங்க, நோகடிக்கப்பட்டிருக்கிறாங்க, குடும்பத்துல இருந்து விரட்டப்பட்டிருக்காங்க, ரிஜெக்டடா இருக்கிறாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கு சாப்பாடு போட முடியுமா? அந்த மனசுக்கு சாப்பாடு போட முடியுமா? அந்த மனசை சரி பண்ண முடியுமா? யாராச்சும் அவங்க பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் அவங்க கிட்ட போகிறோமா? அப்படி உள்ள நிலைமையெல்லாம் இல்லாத சமயத்தில் இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இருக்குமானால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அழிந்து போயிடும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. நாங்கள் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறோம், ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மாட்டோம், திகைச்சு போக மாட்டோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எங்களோட தேவனாக இருக்கீங்க. நீங்கள் எங்களோட தேவனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுறீங்க, எங்களோட கூட இருக்கிறேன்னு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க. எங்களோட இருந்து எங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷத்தை மாத்திரம் இல்லை, எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்கிறீங்க. உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாருமே ஆண்டவரே பிரச்சனைகளோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க, நீங்கள் மேன்மையான வாழ்வு காட்டுங்க, நீங்கள் சமாதானம் கொடுங்க. உடஞ்சிருக்கிற உள்ளங்களை கட்டுங்க, கட்டி எழுப்புங்க ராஜா. காயப்பட்டு இருக்கிற உள்ளங்களை கட்டி எழுப்புங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது, எல்லாத்தையும் சகலத்தையும் நீங்கள் நேர்த்தியாக அந்தந்த காலத்திலே திட்டமாய் செய்கிறவர். கரையிற காக்கை குஞ்சிக்கு கூட நீங்க சாப்பாடு கொடுக்கிறவர், புழுக்கும் பூச்சிக்கும் சாப்பாடு கொடுக்கிற தெய்வம். மனுஷர்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிட்டா போறோம், கூப்பிட்ட குரலுக்கு நீங்க உடனே வந்து உதவி செய்யற தெய்வமா இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. இன்னைக்கு யாரு அந்த 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 இதயம், நொறுங்குண்ட இதயம், அது நீங்க தான், அது நீங்க தான். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் சரி பண்ணுவேன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அவரை பிடிச்சுக்கோங்க. அவர்கிட்ட இந்த வீடியோ முடிக்கிற தருணத்துல என்னோட ஃபோன் நம்பர் ஃபிளாஷ் ஆகும், அதை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலையா, உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியலையா, அந்த மாதிரி சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, நான் உங்களுக்காக ரெடியா இருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார். எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். உங்களை எல்லாம் நேச பிள்ளையா சேர்த்துக்குவார், அவருடைய மந்தையில சேர்த்துக்குவார். நீங்க சின்ன ஆட்டுக்குட்டியா அவர் உங்களை மந்தையில சேர்த்து அவர் உங்களை வழி நடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். நன்றி ஆண்டவரே. அப்படியே செய்ய போறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க அப்பா. உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயங்களை ஒன்று சேர்த்து உடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.